தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் அழகு மீனாவை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் மீரான். வணக்கம் மீரான், இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு என்ன காரணம்? இந்த ஆர்ப்பாட்டத்தில் என்னென்ன கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது? விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை தாம்பரத்தில் இருக்கின்ற புகழ்பெற்ற சென்னை கிறிஸ்துவ கல்லூரியுடைய நிர்வாகத்தின் கீழ் சென்னை கிறிஸ்துவ கல்லூரி சமூக மேம்பாட்டு கீழ் அந்த மேற்கு தாம்பரம் ராஜாஜி சாலையில் மெட்ராஸ் கிறிஸ்துவ சமுதாய கல்லூரி என்ற ஒரு கல்லூரியானது செயல்பட்டு வருகிறது. இந்த இடத்தில் இந்த இடமானது இந்திய செஞ்சிலுவை சங்கம் மூலமாக கிறிஸ்துவ கல்லூரி பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த இடம் தொடர்பாக தாம்பரம் மாநகராட்சிக்கும் இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் வழக்கு நிலுவையில் இருப்பதாக ஒரு தகவல் தெரிவிக்கிறது. இந்த நிலையில தான் கடந்த மாதம் 19ஆம் தேதி இந்த கல்லூரிக்கு உள்ள அத்துமீறி உள்ளே நுழைந்து சீல் வைத்ததாக மாநகராட்சி அதிகாரிகள் மீது புகார் எழுந்தது. இது அந்த தாம்பரம் பகுதியில் இருக்கின்ற கிறிஸ்தவ மக்கள் மற்றும் முஸ்லிம்கள் மத்தியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பான தாம்பரம் மாநகராட்சி கூட்டம் நடைபெற்ற போது இந்த 50வது மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினரும் மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளருமான தொடர்பாக மாநகராட்சி கூட்டத்தில் கேள்வி எழுப்பினார். சிறுபான்மை கிறிஸ்துவ கல்வி நிறுவனத்திற்கு உள்ளே அத்துமீறி நுழைந்து எப்படி சீல் வைத்தீர்கள் என்று அவர் கேள்வி எழுப்பி அதற்கான பதிலை சொல்லுமாறு கேட்டபொழுது மாநகராட்சி கூட்டத்தில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. மேயர் துணை மேயருக்கு தெரியாமல் எப்படி இந்த கிறிஸ்துவ சமுதாய கல்லூரிக்கு சீல் வைக்கலாம் என்று அவர்கள் கேட்டபோது கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. இந்த நிலையில் தான் மாநகராட்சி கமிஷனர் அழகு மீனா தொடர்பாக பதிலளிக்கும் பொழுது அந்த மாநகராட்சி மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் யாக்கூபாவை ஒருமையில் பேசியதாக ஒரு புகார் எழுந்தது. அந்த பதிலளிக்கும் போது அவர் யோ என்றும் நீ என்றும் ஒரு பேசிய வீடியோ ஆதாரத்துடன் புகார் அனுப்பப்பட்டது. இது தொடர்பாக மனிதநேய மக்கள் கட்சி மாநில தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் இது தொடர்பான வீடியோ வெளியிட்டு அழகு மீனா மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சில நாட்களுக்கு முன்பு தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் தான் இந்த தொடர்பாக எந்த நடவடிக்கையும் அரசு சார்பில் எடுக்கப்படாத நிலையில் அழகு மீனாவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும், அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. தாம்பரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்திருந்த நிலையில் தடையை மீறி போராட்டம் நடத்துவதாக அவர்கள் அறிவித்திருந்தார்கள். நூற்றுக்கணக்கான போலீசார் தாம்பரம் மார்க்கெட் பகுதி சண்முகம் சாலையில் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆயிரக்கணக்கான தமுமுகவினர் அதேபோல மனிதநேய மக்கள் கட்சியினர் விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஆர்ப்பாட்டத்திற்காக அந்த பகுதிக்கு வந்தார்கள். அப்பொழுது போலீசார் அவர்களை தடுத்த பொழுது இருதரப்பினருக்கும் கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பெரும் பதட்டம் ஏற்பட்டது. அதன் பின்னர் அந்த பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அதே போல இந்த மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் யாக்கூப் தலைமையில் கண்டன கூட்டம் நடைபெற்ற போது போலீசார் அதற்கு அனுமதி மறுத்தனர். இதனால் அந்த பகுதியில் கடுமையான ஒரு கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. இந்த தடையை மீறி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதை நாங்கள் அனுமதிக்கப்பட்டோம் என்று கூறி போலீசார் அவர்களை கைது செய்வதாக அறிவித்தனர். அதன் பின்னர் அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய முயன்ற போது நாங்களே ஊர்வலமாக வருகிறோம் என்று சொல்லி அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற இடத்திலிருந்து தாம்பரம் ராஜாஜி சாலையில் இருக்கின்ற திருமண மண்டபத்திற்கு ஆயிரக்கணக்கான தமுமுகவினர் மனிதநேய மக்கள் கட்சியினர் விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஊர்வலமாக சென்றனர். இதன் காரணமாக தாம்பரத்தில் ஒரு பெரும் பதட்டம் நிலவுகிறது. தொடர்ந்து அந்த தாம்பரம் மார்க்கெட் பகுதி சுற்றுவட்டார பகுதியிலிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. நன்றி மீரான், உங்களுடைய கள தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.